ಫಸ್ಟ್ ಸ್ಲೈಡ್. ಮೊದಲ ಒಂದು ಅಂಶ ರೋಮರ್ 13வது அதிகாரம் ಮೊದಲ 7 ವಚನங்கள். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 7 ವಚನಗಳು. அந்த பில்டிங் படத்துல இருக்க பில்டிங் என்ன பில்டிங் அது? ಆ ಚಿತ್ರದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಚಿತ್ರ ಯಾವುದದು? தைரியமா சொல்லுங்க, பரவாயில்ல. பார்லிமெண்ட் பில்டிங். பார்லிமெண்ட் பில்டிங். அங்கதான் வந்து நம்ம நாட்டோட ಮುಖ್ಯமான முடிவுகளை வந்து நம்ம நாட்டுக்கு அங்க எடுப்பாங்க. ಅಲ್ಲೇನೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಮುಖ್ಯ ವಿಚಾರಗಳನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸ್ಥಳ. ಸೊ ಇವುಗಳಿಗೆ ಅಧಿಕಾರத்தை கொடுத்தது யார்? ಇವರಿಗೆ ಅಧಿಕಾರಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರು? அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರು? 13வது அதிகாரம் ಮೊದಲ ವಚನ. 13ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಚನ. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. சோ நம்ம நாட்டோட அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? தேவன். நீங்க ஓட்டு போட்டீங்க, அதனாலயா? ಯಾರು ಡಿಸೈಡ್ பண்ணது? ಆಂಡ್ರು ಡಿಸೈಡ್ பண்ணிருக்காரு. ಈಗ ನೀವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಈ ದೇಶದ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರು? ನಾವು ಹಾಕಿರ್ತಕ್ಕಂಥ ಓಟಿನಿಂದಾಗ್ಲಿನ ಅಲ್ಲ, ஆண்டவர் கொடுத்திருக்கார். ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பைபிள் சொல்லுது 4வது வசனத்துல they are God's servants for your good. நம்மளுடைய நன்மைக்காக அவங்க ஆண்டவருடைய வேலைக்காரர்களா இருக்காங்க. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಿತಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಸೇವಕರಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அவங்க பனிஷ் பண்ணுவாங்க. ತಪ್ಪು ನಡೆಂತனா ಪನಿಷ್ பண்ற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ಅವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ அதனால 5வது வசனத்துல 7வது ವಚನ என்ன சொல்லுது? 5ರಿಂದ 7ನೇ ವಚನದವರೆಗೂ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? நம்ம என்ன பண்ணணுமா? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? நம்ம மனசாட்சியினாலே, ನಮ್ಮ ಮನಸಾಕ್ಷಿಯಿಂದಾಗಿ நம்ம வந்து என்ன பண்ண கூடாதா? நம்ம வந்து we should submit to them. அவங்களுக்கு கீழ்ப்படியணுமா கவர்மெண்ட்க்கு. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆ ಒಂದು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಾವೇನಾಗಬೇಕು? ವಿಧೇಯರಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. 7வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಸಾರಿ 6வது ವಚನத்துல அவங்களுக்கு டாக்ஸ் கட்டணுமா, வரி வந்து கட்டணுமா அவங்களுக்கு. ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಂದಾಯ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அப்புறம் 7வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? டோல் கட்டணுமா. டோல் வண்டியில போறீங்களா, டோல் ரோட்ல போறீங்களா, நைஸ் ரோட்ல, அப்ப என்ன கட்டணுமா? ಟೋಲ್ ಕಟ್ಟணுமா. 7வது வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ನೈಸ್ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೇವಲ್ಲ, ಒಂದು ರಸ್ತೆ ಸುಂಕವನ್ನು ಅಲ್ಲಿ ಸುಂಕವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. அடுத்தது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா. ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. அப்புறம் 4வது அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணுமா. ಅವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಘನತೆಯನ್ನು ನಾವು ಕೊಡಲ್ಪಡಬೇಕು. சோ நம்ம வந்து நம்ம அதிகாரிகளுக்கு நம்ம வந்து மரியாதை குறைவா நம்ம அவங்கள பேசக்கூடாது. ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕಡಿಮೆ ಮಾಡಿ ನಾವು ಯಾವತ್ತಿಗೂ ಮಾತನಾಡಬಾರದು. ஒருவேளை அவங்க நம்ம மனசாட்சிக்கு விரோதமா சில காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம கீழ்ப்படிய தேவையில்லை. ಇಲ್ಲಿ ಮನಸಾಕ್ಷಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಅಧೀನರಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல ஒரு டைம்ல சொல்லுவாங்க, பேதுரு பார்த்து சொல்வாங்க, நீங்க இனிமே இயேசுவை பத்தி நீங்க மெசேஜே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 4:5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ, ಇನ್ನು ಮೇಲೆ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಯಾವುದೇ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அதிகாரிகள் சொல்றாங்க, ಅಧಿಕಾರಿಗಳು ಹೇಳ್ತಾರೆ. அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? ಅದಕ್ಕೆ ಪೇತ್ರನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? we can't stop talking. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லாம எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನ ಪ್ರಚುರಪಡಿಸದೆ ಇರುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. தானியேல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு என்ன, அவங்க எப்படி அவங்க வந்து கீழ்ப்படிஞ்சாங்களா? அவங்க மனசாட்சிக்கு விரோதமா இருக்கிற காரியத்துக்கு அவங்க கீழ்ப்படிய ಮಾட்டாங்க. ಅಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನ ಮತ್ತು ಸ್ನೇಹಿತರನ್ನ ಗಮನಿಸ್ತೇವೆ, ಅವರ ಮನಸಾಕ್ಷಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அப்போஸ்தலர் பவுல் சொன்னாங்க, சீசர் தான் வந்து சக்கரவர்த்தி, அவர்தான் தேவன் கடவுள் அப்படின்னு சொல்லுன்றாங்க. ಅವರು சொல்லவே ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನಿಗೆ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಸೀಸರನ್ನೇ ಅಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಅವನು ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿದ್ದಾನೆ, ದೇವರ ಆತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. சோ கிளியரா சொல்லிடுறேன், கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்மளுடைய அதிகாரிகளை நம்ம வணங்க வேண்டாம், அவங்களுக்கு மரியாதையும் கனத்தையும் கொடுக்கணும். அதான் பைபிள் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ತಲೆಬಾಗುವಂತದ್ದಲ್ಲ, ಅವರಿಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಘನತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-2 வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவங்களுக்காக என்ன பண்ணணுமா? அதிகாரிகளுக்காக நம்ம என்ன பண்ணணுமா? ಜೆಬಿಕನು அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 1 ತಿಮೋಥೆಯು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಅಧಿಕಾರಿಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. 1 பேதுரு 2வது அதிகாரம் 13-14 வசனத்துல போட்டிருக்கு, அங்க என்ன அதிகாரிகளுக்காக என்ன பண்ணணுமா? அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியுங்க அப்படின்னு பேதுரு சொல்றாரு. 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14 ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಒಂದು ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. யார் சந்தோஷமா ஜிஎஸ்டி கட்டுறீங்க? யாருக்கு வந்து சந்தோஷமா ஜிஎஸ்டி கட்டுறீங்க? ಯಾರು ಸಂತೋಷವಾಗಿ ಜಿಎಸ್ಟಿ ಅನ್ನು ಕಟ್ತಾ ಇದ್ದೀರಿ? யார் சந்தோஷமா இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்க? ಯಾರು ಸಂತೋಷವಾಗಿ ಇನ್ಕಮ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಅನ್ನು ಕಟ್ತಾ ಇದ್ದೀರಿ? இதுவரைக்கும் நான் யாரும் சந்தோஷமா டாக்ஸ் கட்டினது பார்த்ததே இல்ல. ಇಲ್ಲಿವರೆಗೂ ಯಾರು ಕೂಡ ಸಂತೋಷವಾಗಿ ಕಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನು ನೋಡಿಲ್ಲ. ஆனாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ಆದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಮಾಡೇ ಆಗ್ಬೇಕು. எந்த பிள்ளைங்களுக்கு காய்கறி பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு?
ಯಾವ ಮಕ್ಕಳಿಗೆ ತರಕಾರಿಯನ್ನು ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ, எந்த பிள்ளைங்களுக்கும் காய்கறி பிடிக்காது. ಯಾವ ಮಕ್ಕಳಿಗೂ ಕೂಡ ಅದು ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. ஆனா சாப்பிடணும், ಆದ್ರೆ ತಿನ್ನಬೇಕು. அதே மாதிரி டாக்ஸ் கட்டணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸುಂಕವನ್ನ ಕಟ್ಟಬೇಕು. நம்ம நாட்டுல நம்ம வாழ்றோம்னா அந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ನಾವು ದೇಶದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಆ ದೇಶದ ನಿಯಮಗಳನ್ನ ಪಾಲಿಸಬೇಕು. ஏன்னா அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்கெல்லாம் ராஜா என்னது நம்ம தேவனா இருக்கு. ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಅಧಿಕಾರಿಗಳು, ರಾಜರಿಗೆ ರಾಜನು, ದೇವರುಗಳಿಗೆ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ನಮ್ಮ ಮಹಿಮೆಯ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால ஆண்டருக்கு முத இடத்தை கொடுக்குறோம். பட் அதே நேரத்தில் ஆண்டர் ஒருத்தர் சித்தம் கொண்டு அவங்கள அந்த நாட்டின் பிரதமரா சீஃப் மினிஸ்டரா வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மரியாதைகளை நம்ம கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ಘನತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತದ ಅನುಸಾರವಾಗಿ ಒಂದು ದೇಶದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗೂ ಕೂಡ ಘನತೆಯನ್ನ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕು.